லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இன்னைக்கு காலையில OPS அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு மீட் பண்ணியிருக்காங்க. இதற்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? எடப்பாடிக்கு எதிரான ஒரு தேர்தல் கூட்டணி. இப்போ ஏன் சார் இங்க NDA கூட்டணி, இந்த அதிமுக தலைமையில் இந்த கூட்டணிக்கு ஏன் வரல? இதை பிரச்சனை என்ன பிரச்சனைங்க? எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியாது. இப்ப DMDKவும் பெரிய வெற்றி வாய்ப்பெல்லாம் பெறல. 2011 தானே கடைசியா ஜெயிச்சிருக்காங்க. ஸ்டாலின் தொடர் வெற்றிகளில் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, முத்தமிழர் கலைஞர் இவர்களெல்லாம் தாண்டி பெரிய உயரத்துக்கு போயிட்டார். ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் சார், தேமுதிக திமுகவோட சேர்ந்தனால எங்களுக்கு 47% தாவேக்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. போலியா பொய்யா தாவேக்கா காரங்க தேமுதிக தங்க கூட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு ஒரு பொய்யான பின்பத்தை கட்டமைச்சாங்க. இவங்கெல்லாம் தீய சக்தி, புண்ணாக்கு சக்தி, தெருப்புலி சக்தின்னு சொன்ன திமுக தான் வெற்றி கூட்டணி, வெற்றியை தரும்னு தேமுதிக போனதில் அவங்க ஜனநாயகம் படம் எதிர்பார்த்தியடா, இப்படி அடி உள்ளன்னு எதிர்பார்த்தியடா விஜய், ஜோசப் விஜய் எதிர்பார்த்தீங்களா? எவ்வளவு ஆணவம் திமிரு இருந்தால் கொள்கையே தெரியும். RSS மானத்தை, நாட்டின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை காப்பாற்றின மோடி உங்களுக்கு கொள்கையை தெரியும். இல்லை நீ தான் போல்டாச்ச சொல்லித்தான் பாரு, ஆடு திருட்டு போகல, ஆடு திருட்டு போன மாதிரி நெவு கண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கள. சார் வணக்கம் சார். தம்பி, நம்ம பேட்டிகளில் சொல்லுவீங்க எப்பவுமே அமித்ஷா ஒரு சாணக்கியர், அவருடைய பாலிடிக்ஸ் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ DMK கூட்டணியில் போயிருக்காங்க. அப்படிங்கிற நிலையில TTV அவர்களே NDA கூட்டணி கொண்டு வர தெரிஞ்ச அமித்ஷா அவர்களுக்கு ஏன் இந்த கூட்டணி உள்ள கொண்டு வர முடியல? கொண்டு வராதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை இவங்க போதும், இவங்க அங்கே போட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்களா? TTV 2024 NDA கூட்டணியில் தான் இருந்தார். தேமுதிக 2024 அதிமுக கூட்டணி. ஸோ அவங்க NDA கூட்டணியில் அவங்க இருந்து நாளாகுது. கடைசியாக 2019 தான் NDA கூட்டணியில் இருந்தாங்க. தேமுதிக NDA கூட்டணியில் இருந்து ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு மக்களவை தேர்தல் முடிஞ்சு மீண்டாவது ஒரு சட்டமன்ற தேர்தல் வருது. இப்போ ஸோ அவங்க ஒன்றும் NDA கூட்டணியிலேயே இருந்த ஒரு கட்சிங்கிற அந்த கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, இப்போது தேமுதிக பல வருடங்கள் கழிச்சு இப்போ DMK கூட ஃபர்ஸ்ட் டைம் DMK கூட சேர்றாங்க இந்த லைன்ஸ். இதுக்கு பல பேருடைய கருத்து நெகட்டிவாக தான் இருக்குது. எப்படி போகும் அப்படிங்கிற நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு. நீ வச்சு உங்களுடைய கருத்து என்ன? பாசிட்டிவாக இருக்கும். அதிமுக ஜெயலலிதா அதிமுக முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல் லீடர், பிராமின். எடப்பாடி அதிமுக, ஜெயலலிதா அதிமுகவில் உள்ள பாதி செல்வாக்கு தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தேமுதிக 2.7 விழுக்காடு வாக்கு 24 எடுத்திருக்கிறாங்க. 21 வச்சு மட்டும் தட்டுறாங்க, 24 எடுத்திருக்காங்க. பல தொகுதியில் அதிமுகவை காப்பாற்றி விட்டுருக்காங்க. ஸோ கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி, தேமுதிக பிரேமலதா அம்மையார் உழைப்பு, ஊரெல்லாம் போகிற கூட்டங்கள், விஜயபிரபாரன் உழைப்பு, இதெல்லாம் மதித்து DMK X+1 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போது 6 தொகுதிகள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு எல்லாத்துக்கும் தரோம் மாதிரி இவங்களுக்கும் தரோம், இல்லை அதிக சீட்டுகள் தரோம் அப்படிங்கிற விஷயம் தான் போதா? 6க்கு மேலே இருக்கும், 8-10 வரை இருக்கும். இப்போ ஏன் சார் இங்கே NDA கூட்டணி, இந்த அதிமுக தலைமையில் இந்த கூட்டணிக்கு ஏன் வரல? இதை பிரச்சனை என்ன பிரச்சனைங்க? எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியாது. 19 4 தோல்வி, 24 5 தோல்வி. ஸோ தோல்வி அடைவதுக்கு ஏன் எடப்பாடிக்கிட்ட வரணும்? எடப்பாடிக்கு அந்த இப்போ DMDKவும் பெரிய வெற்றி வாய்ப்பெல்லாம் பெறல. 2011 தானே கடைசியாக ஜெயிச்சிருக்காங்க. எடப்பாடியை நம்பி யார் ஜெயித்திருக்கா? பாஜக 4 சீட்டு, பாமக 5 சீட்டு ஜெயித்திருக்காங்க. வேற யார் ஜெயித்திருக்கா? ஸோ எடப்பாடிக்கு அந்த ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, அதுவும் OPS போன பிறகு சுத்தமாக போயிட்டு. இப்போ சொல்கிறாங்களே இந்த NDA கூட்டணி வலிமையாக இருக்குது, நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. கிரவுண்ட் லெவலில் எப்படி இருக்குது இந்த NDA கூட்டணி? ஒரு 35 விழுக்காடு பலத்தில் இருக்குது. இதில் சீமான் எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துவார், விஜய் எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துவாருங்கிறது தெரியல. விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு மண் குதிரை கூட போகலாம். சீமான் 3 தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தியிருக்கிறார். 4வதும் எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில் இருந்து மாறினதுலையும்
விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காததுலேயும் சீமான் வந்து ஒரு லீடராக களத்துக்குள்ளே நிற்கக்கூடிய லீடராட்டு களத்தை விட்டு ஓடிய எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்துவார். அவர் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தும் வாக்கின் அளவு சொல்ல முடியல. அது என்டிஏக்கு விழுந்த பிராமணர்கள் ஓட்டை பலகீனப்படுத்துவார், முக்குலத்தோர் ஓட்டை பலகீனப்படுத்துவார், நாடார்கள் ஓட்டை பலகீனப்படுத்துவார்கள், யாதவர்கள் ஓட்டை, தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டை பலகீனப்படுத்துவார். ஸோ சீமான் எடப்பாடியை எந்த அளவுக்கு பலகீனப்படுத்துவாருங்கிறது ரிசல்ட்டில் தான் தெரியும். இதுதான் எல்லோரும் அறிவு நாணயமற்றவர்களாக, உண்மையை மறைத்து கொண்டு, நேர்மையற்றவர்களாக, டேட்டாவை ஒழித்து கொண்டு, முழுப்பூசணிக்காயை சோற்றில் மறைப்பவர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தரவழின் அடிப்படையில் பார்த்தால் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது சீமான் எடுத்தது 1.1 விழுக்காடு வாக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி எடுத்தது 8.22 விழுக்காடு. எடப்பாடி 20 விழுக்காடுக்கு போயிட்டார். ஸோ சீமான் பலகீனப்படுத்துவார் என்பது உறுதி. அதில் மாறுபட்ட கருத்திற்கே இடமில்லை. அதற்கான காரண காரியங்களும் தெளிவாக இருக்கின்றது. அடுத்தபடியாக விஜய், அவர் அதிமுகவை பலகீனப்படுத்துவதற்காகவே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊன்றுகோலாக எடுத்துக்கொண்டு வருகிறார். ஸோ அவரும் பலகீனப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் பண்ணுவாருங்கிறீங்க, கிரவுண்ட் லெவல் நடக்கும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி வேற யாரை பலகீனப்படுத்துவார்? எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தூக்கிட்டு தானே வராரு. கமல்ஹாசன் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி. டிஎம்கே அடிக்கிறாருல, டிஎம்கே அடிக்கிறவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தூக்கிட்டு தானே அடிக்கிறாரு. அப்போ அவர் அதிமுக தானே பலகீனப்படுத்த முடியும், எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்கு வங்கியை தானே பலகீனப்படுத்த முடியும். இப்போ விஜயகாந்த் இருந்திருந்தால் இந்த கூட்டணிக்கு வந்து ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. பழம் நழுவி இதில் விழுந்துருச்சு, அதில் விழுந்துருச்சு, நிறைய கருத்துக்கள் வருது. ஏன்னா திமுகவும் விஜயகாந்துக்கு வந்து இருக்கும்போது பல குடைச்சல்கள் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த கல்யாண மண்டபம் வெடிச்சது, வடிவேலை வச்சு மேடையில் தாக்குனாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தும் இப்போ ஏன் இங்கே சேர்றாங்க? வெற்றிக்காக மட்டுமா? வெற்றிக்காக தான் தேடுறாங்க. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டுன்னே ஆயிடுச்சு. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் பெருந்தலைவர் காமராஜுங்கிற உண்மையை கலைஞர் என்னைக்கும் ஒத்துக்கிட்டதில்லை. ஸ்டாலின் சட்டமன்றத்திலே அதை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. தியாகி இமானுவேல் சேகரனார் பிறந்த நாளை அரசு விழாவை வைக்கி ஸ்டாலின் கொண்டாடுறாரு. இலவசங்களை வந்து கலைஞர் எதிர்த்து பேசுவார். சத்துணவு திட்டம் மக்களை பிச்சைக்காரனாக்கும் திட்டம்பார் சீமான். இவர் ஸ்டாலின் 5000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறாரு. ஸோ கலைஞர் வேறு, ஸ்டாலின் வேறு. ஸ்டாலின் தொடர் வெற்றிகளில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி, முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்களெல்லாம் தாண்டி பெரிய உயரத்துக்கு போயிட்டார். ஸோ ஸ்டாலின் கொடுக்குறதெல்லாம் காங்கிரஸுக்கு எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டு, விசிகாவுக்கு. அதே மாதிரி தேமுதிகவுக்கும் அவர் கொடுப்பதெல்லாம் போஸ்டாக வரட்டும் என்று கருதி அங்கே போயிருப்பாங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கலைஞர் வேறு, ஸ்டாலின் வேறு. கடந்த காலத்தின் கைதிகள், கும்ப கர்ணர்கள், அம்னீஷியார்கள், இன்னும் தூக்கத்திலே விழிக்காதவர்கள், இன்னும் பழந்த காலத்து அரத பழசானவர்கள் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அரத பழசுகள் ஈரோடு கிழக்கிலிருந்தே இதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். டிஎம்டிக்கு வரனால காங்கிரஸ்க்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இந்த கூட்டணி கலையும் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்களும் சொல்றாரு, ஆளும் கட்சியின் கூட்டணி உடையும், அப்படியே ஒரே வார்த்தையில் முடிக்கிறார். செங்கோட்டையன் சும்மா பேசுவார், அவரே பொய் பேசுவார். இல்லை, யாரை மென்ஷன் பண்ண நினைக்கிறாருங்க? காங்கிரஸவா, யார விசிகேவா? யாருமே அங்கே உடையதுக்கு வாய்ப்பு இல்லை. தேமுதிக சேர்ந்ததும் தாவேக்கா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. போலியா பொய்யா தாவேக்கா காரங்க வந்து தேமுதிக தங்க கூட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சாங்க. இவங்கெல்லாம் தீய சக்தி, புண்ணாக்கு சக்தி, தெருப்புலி சக்தின்னு சொன்ன திமுக தான் வெற்றி கூட்டணி, வெற்றியை தரும்னு தேமுதிக போனதில் அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. செய்வதறியாது திகைத்து எதெல்லாமோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, தேமுதிக இங்கே தாவேக்காட்ட பேசினாங்களா, தாவேக்கா போய் பேசியிருந்தாங்களா? தாவேக்காவை அண்டர்ஸ்டட் நாட்கோடு தாவேக்காவை பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் பொருட்டாகவே கருதவில்லை. அவர் என்ன பேசுகிறார் என்னன்னே பார்க்காம ஜானாரிக்கு சாமியோட விஜய்க்க பணம் தான், ஜோசப் விஜய்க்க பணத்துக்காக எழுதக்கூடியவங்க தாவேக்கா தேமுதிக கூட்டணியெல்லாம் பொய்யாக புரட்டாக எழுதினாங்க. நான் சொல்கிற மாதிரி தான் பிரேமலதா அம்மையார்னு சொன்னாங்க. ரிசல்ட் வந்தால் தான் விஜயகாந்துக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியுங்கிறத சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி அன்டெஸ்டட் நாட்களோடு பலன் நினைக்காதவர். இப்போ இன்றைக்கி காலையில் ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மீட் பண்ணியிருக்காங்க. இதற்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? ஒரு கௌரவமான ஒரு நட்பு ரீதியான சந்திப்பா? இது என்ன மாதிரி? தேர்தல் கூட்டணி தான். தேர்தல் கூட்டணி எடப்பாடிக்கு எதிரான ஒரு தேர்தல் கூட்டணி. எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட ஓபிஎஸ்க்கு மக்கள் மீது, மக்கள் மத்தியில் அபிமானம் இருக்குது, அனுதாபம் இருக்குது, முக்குலத்தோர் மத்தியில் அனுதாபம் இருக்குது. அது மு.க. ஸ்டாலினுக்கு வாக்காக மாறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. தனியாக சேர்றாரா, கட்சி ஆரம்பித்து சேர்றாரா, அந்த மாதிரி விஷயங்கள்? அது எனக்கு மாடாலிட்டிஸ் தெரியல.
ஸ்டாலின் முதல்வர் என்று ஓபிஎஸ் களமாடுகிறார். இது எல்லாமே பார்க்கும்போது இபிஎஸ்க்கு எதிராக இது எல்லாம் நெரேட்டிவ் போற மாதிரி இருக்கே. எதிராக தான் போகும். நீ அமெரிக்கா பார்க்க ஓபிஎஸ் அங்க போறாரு, பிரேமலதா அங்க போறாங்க, இங்க தனித்து விட்ட மாதிரி இருக்காரு ஐபிஎஸ். அவர் கூட பாஜக இருக்கு. பாஜகவை பலமான சக்தியாக காட்டணும். 50 சீட்டுக்கு மேலே பாஜக கொடுக்கணும். இந்துத்துவ மையமாக வச்சு களமாடணும். அப்போ ஓரளவு தாக்கு பிடிக்கலாம். ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் சார், தேமுதிக திமுகவோட சேர்ந்தனால எங்களுக்கு 47% வாக்குகள் வரப்போகுது அப்படின்னு தாவேக்கூட முக்கிய நிர்வாகிகள் சொல்லியிருந்தாங்க. பைத்தியக்காரர்களின் உளறல்கள், களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள் என்று சீமான் அடித்த அடியில் பொய்யாக புரட்டாக ஏட்டு சுரக்காய்களைத்தான் சமைக்க முடியும் நினைக்கக்கூடிய ஏமாளிகள் தாவைக்காவினர். பாஜக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது, ஜனநாயகன் படத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, இப்ப சிபிஐ ரைடு அழுத்தம் அப்படின்லாம் சொல்றாரு அவர் அருண்குமார் சொல்லியிருந்தாரு. இப்ப யார் அழுத்தம் கொடுக்குறா? அரசியல் விட்டு ஓடின்னு அடிச்சு நொறுக்கிறாரு. கோழையாட்டு, பேச முடியாதவனாட்டு, ஒரு பலகீனமான அரசியல்வாதியாட்டு, அடிபட்டுக்கிட்டு அதை பற்றி பேச முடியாத ஒரு சந்தர்ப்பவாதியா, சுயநலியா, பச்சோந்தியாட்டு இருக்கிறாரு விஜய். அடித்தது பாஜக, அடிக்காங்கன்னு கூட சொல்ல முடியாமல் பல்லிழிச்சிட்டு இருக்கிறாரு. கேவலமாக இருக்குது தாவேக்கா தொண்டர்களுக்கு, அசிங்கமாக இருக்குது, அவமானகரமாக இருக்குது. யார் அழுத்தம் கொடுக்குறா? ஒரு விழுக்காடு கூட ஓட்டு கூட உனக்கு நிரூபிக்க முடியாதுன்னு தாவேக்கா சொல்லக்கூடிய மத்திய பாஜக அமைச்சர் மோடியின் அருகில் இருக்கக்கூடிய எல் முருகனா அழுத்தம் கொடுக்குறாரு. யாரையா அழுத்தம் கொடுக்குறா? சும்மா போட்டு ரீலை விட்டுக்கிட்டு ஓடிற அரசியலை விட்டுன்னு கிஷோர் கே சாமி சொல்கிற மாதிரி இருந்தால் இன்னும் வம்பு உண்டு, பிரச்சனை உண்டுன்னு, கூட இருக்கவனுக்கும் பிரச்சனை உண்டுன்னு கிஷோர் கே சாமி எக்ஸல பதிவில் சொல்கிற மாதிரி தான் நடக்குது. ஜனநாயகம் படம் எதிர்பார்த்தீங்களா? இப்படி அடி உள்ளன்னு எதிர்பார்த்தீங்களா? விஜய், ஜோசப் விஜய் எதிர்பார்த்தீங்களா? ப்ரோ அடித்து நொறுக்கிட்டாருல்ல. சொன்னேன், சர்வ வல்லமை படைத்தவர், இழப்பதற்கு எதுவும் இல்லாதவர், கொஞ்சம் விளையாடாதீங்கன்னு சொன்னேன். முட்டாள்தனமாக விளையாடி ஜான் ஆரோக்கியசாமியோட தப்பான ஆலோசனையில் மாட்டிக்கிட்டீங்க. படமும் போச்சு. எவ்வளோ கனவு கண்டீங்க படத்தை வச்சு. அதான் இதுதானே பாஜக அழுத்தம் கொடுக்குறது அர்த்தம். இது கரெக்டு தானே? இது அழுத்தம் இல்லைங்க, அடிச்சு நொறுக்கிறதுங்க. அழுத்தங்கிறது கூட்டணிக்கு வான்னு கூப்பிடுறது. அண்டர்ஸ்டாண்ட் நாட் ப்ரூவ்டு. உங்களுக்கு என்ன ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குது? கொள்கை எதிரி பாஜக அணிக்கிறீங்க, எப்படி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? என்ன ஓட்டு இருக்குது உங்களுக்கு? சும்மா கற்பனை ஓட்டு, ஏட்டு சொரக்கா ஓட்டு, இந்த 4 காதில் பூச்சுத்தினவன் இழிச்சா என்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய ஓட்டு தான் உங்கள்கிட்ட இருக்குது. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. களத்துக்குள்ளே வராத நீங்கள் களத்துக்குள்ளே வராமல் ஓடிருங்கன்னு தான் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது, அடித்து விரட்டப்படுது. ஏன்னா நீங்கள் களத்துக்குள்ளே வந்து வாக்கெடுத்தா நீங்கள் இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றின மோடியை தீய சக்தி, கொள்கை எதிரிம்பிங்க. என்ன அவனுக்கு கொள்கை? அவ்வளோ பெரிய கொள்கை. இந்த நாட்டில் எமர்ஜென்சியை கொண்டு வந்து அராஜகம் பண்ணின காங்கிரஸு, சஞ்சய் காந்தி செத்ததும் வாரிசு அரசியலாக ராஜீவ்காந்தியை கொண்டு வந்த காங்கிரஸு, போபர்ஸில் ஊழல் பண்ண காங்கிரஸு, இந்த இனத்தை அழித்த காங்கிரஸு, இது உங்களுக்கு தூய சக்தி. பார்த்தாரு மோடி. அத்தனையும் இதையும் அப்படியே மாற்றி போட்டு எங்கள் கருத்து எடுபட்டுதா இல்லையா? ஜோசப் விஜய் எங்கள் கருத்து மோடி கிட்ட எடுபட்டுதா இல்லையா? இல்லை, அவர் ஏன் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. கவர்னர் உங்களுக்கு டீ பார்ட்டிக்கு லெட்டர் பேட கூட்டாரு, உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு ஆள் இல்லாதனால கவர்னரை போய் பார்த்து மனு கொடுத்தீங்க, திமுகவுக்கு எதிராக கொடுத்தீங்க. என்ன முக்கியத்துவம்? நயனார் பேசுனது என்ன? தமிழிசை பேசுனது என்ன? ஆரம்பத்தில் அண்ணாமலை பேசுனது என்ன? வலதுசாரிகள் உங்களை பற்றி பேசுனது என்ன? ஐயோ, பலம் நிரூபிக்காத உங்களை சக்தியாட்டு, ஏட்டு சொரக்கா, காகித புலிய சக்தியா காட்டி டங்கு டங்குன்னு எத்தனை பேர் ஆடுனா, எல்லாம் என்ஜாய் பண்ணீங்க. ஒத்த அடி மோடிக்காக. மோடியை நீச்சுன்னு சொன்னா இந்திரா காந்திக்கு பேத்தி பிரியங்கா காந்தியை லீச்சுன்னு சொல்லக்கூடிய நாங்கள் மோடிக்காக எங்கள் ரிப்போர்ட்டை கொடுத்தோம். இது தீய சக்தி, இது ஊழல் சக்தி. ராகுல் காந்தியின் தொங்கு சதை, ஒட்டுண்ணி, ஊதுகுழல். 29 ராகுல் காந்தி கூட நிற்க போகிறாங்க. இப்போவே இவங்களை 26 சக்தி ஆகாமல் அடித்து துவைச்சி காய போடணும், போடப்படுது. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா காங்கிரஸ் விஜய் அப்படிங்கிறது? எங்கே போயிட்டு போகுது? ராகுல் காந்தியே இங்கே ஒன்றும் இல்லை, 1% 2% ஓட்டு கூட இல்லைன்னு மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பெருந்தகை, சிதம்பரம், ஸ்டாலின், காங்கிரஸோட 17 எம்எல்ஏக்கள், 8 எம்பிக்கள்லாம் ராகுல் காந்தியை நத்திங், ஜீரோன்னு நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. என்னையா கணக்கு போடுற? உன் கணக்கெல்லாம் பாரசைட் காங்கிரஸில் மோடி கிட்ட நிற்குமா? எல்லா கணக்கையும் மோடி அடிச்சுட்டாரு. நடராஜன் போட்ட கணக்கு எங்கள் கருத்தையெல்லாம் அடித்து தகர்த்தின மோடிக்கு 37 எம்பியை வச்சுக்கிட்டு நடராஜன் போட்ட கணக்கு. வெத்து வெட்டு செல்லா நோட்டா, பலம் நிரூபிக்காத
நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக போடக்கூடிய கணக்கை மோடி விட்டு வைப்பாரா? விட்டுருவோமா? தைரியம் இருந்தால் எதிர்த்து பேசுகிறேன். அருண்ராஜை வச்சு ஏன் அழுத்தம் கொடுக்குதுங்கிறேன்? பேச இல்லை, நீ தான் போல்டாச்ச, சொல்லித்தான் பாரு. ஆட்டு திருடல்ல, ஆட்டு திருட்டு போகல, ஆட்டு திருட்டு பொண்ண மாதிரி கனவு கண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க தாவேக்கா இந்த எலெக்ஷன்ல? நில குலைஞ்சு போய் நிற்கிறாரு. எல்லாம் அந்த 3வது இடம்லாம் சொல்றாங்களே சார். நில குலைஞ்சு போய் நிற்கிறாரு. 214 கேண்டிடேட் போட்டுவிட மாட்டார். மோடி அடிச்ச அடி அப்படி. எவ்வளவு ஆணவம் திமிரு இருந்தால் கொள்கை எதிரி. ஆர்எஸ்எஸின் மானத்தை, நாட்டின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை காப்பாற்றின மோடி உங்களுக்கு கொள்கை எதிரி. இந்த நாட்டில் இந்து விரோத செயல்கள், ஊழல், அராஜகம், ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிப்பெல்லாம் செய்த ராகுல் தூய சக்தி. விடுவாரா மோடி? அடி வாங்குங்க. இன்னும் 3 கட்ட தேர்தல் நடக்க போகுது, இவங்க தான் 3வது சக்தி அப்படின்லாம் தாவேக்கா புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 214 கேண்டிடேட்டும் இல்லை. ஈரோடு கிழக்கு களத்தில் நிற்க முடியாதது கோழைத்தனம். விக்கிரவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷனை உடைக்க முடியாத கோழைத்தனம். மக்களவைத் தேர்தலில் கேண்டிடேட் இல்லாமல் லெட்டர் பேடாக இருந்தது தான் விஜய். களத்துக்குள்ளே 214 கேண்டிடேட் போட்டு வந்துவிட மாட்டார். அதை வர முடியாமல் அந்த ஃபார்மு அது இதெல்லாம் டக்கால்ட்டி பண்ணிகிட்ருக்கார். பாருங்களேன், அடித்த அடியில் அழுத்தம் கொடுக்காங்கன்னு கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் அருண்ராஜ் சொல்ல ஒரு ஓட்டு கூட இல்லைன்னு நிரூபின்னு இவர் முருகன், முருகன் மத்திய அமைச்சர் மோடியோட லாயலிஸ்ட்டு பேசணும் போகிறோம். அழுத்தம் கொடுக்காங்கன்னு சொன்னீங்கன்னா ஊரை ஏமாத்துறீங்க. முதுகெலும்பு இல்லாமல், தெம்பு இல்லாமல், திராணி இல்லாமல், வக்கு இல்லாமல், வக்கு இல்லாமல், வகை இல்லாமல், ஜனநாயகத்தில் அடியை வாங்கிக்கிட்டு கதறக்கூட முடியாமல் பரிதாபமாக இருந்துட்டு இருக்கீங்க. இல்லை, ராகுல் காந்திக்கு ஆளுங்கள் கதறி பாருங்களேன், இல்லை பேசி பாருங்களேன். உங்கள் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.